என்றால் சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் இங்கே வலுப்பெற்று வருகிறார்கள். அதற்கு காரணம் மாப்போசியின் வாரிசுகள் மறுபடியும் இங்கே வலுப்பெற்று விட்டார்கள். அம்பேத்கர் விரும்பிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், தந்தை பெரியார் விரும்பிய தேசியவாதம். இந்தியாங்கிற ஒரே நாடு இருந்தாலும், அல்லது திராவிட நாடாக இருந்தாலும், அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும், அவருடைய ஒரே கண்டிஷன் ஜாதி ஒழியணும். ஜாதி ஒழிந்த திராவிட நாடு. ஏன்னா அவன் வடநாட்டுக்காரனோட அவன் சேர்ந்து இருந்தா அவனுடைய புராண குப்பைகள்லாம் இங்க வந்து சேருது. அவன் ஆக்கிரமிப்பு பண்றான். அவன்றது நாம விடுபடுவோம், உடைச்சிட்டு வெளியே வருவோம். நாம தட்சிண இந்தியா, தட்சிண இந்தியா, தென்னிந்தியா, தட்சிணம் என்றால் தெற்குன்னு அர்த்தம். தட்சிண இந்தியா, தட்சிண பாரத். பாரத்ங்கிற சொல்ல அம்பேத்கருக்கு உடன்பாடே கிடையாது. பாரதம் அவர் சொல்ல விரும்பல. இவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு எழுத வச்சாங்க. பாரதம் என்கிற சொல்லு மகாபாரதத்தை அடையாளப்படுத்துவது, அல்லது பரதன் ஆண்ட தேசம் இது என்கிற கதையை, புராணத்தை, புனைவை ஒத்துக்கொள்வது என்று கருதி இந்த பெயரை அவர் விரும்பவில்லை. இந்தியா என்பது ஆங்கில பெயர், அதனால் அது கூடாது என்றார்கள் அப்போதே. இன்னைக்கு இருக்கிற RSS இல்ல, அப்ப யாரும் இல்ல. அப்பவே இந்த மாதிரி இயக்கம் கிடையாது, பிஜேபி கிடையாது. அப்ப இருந்த அதிதீவிர இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் இந்துஸ்தான் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் முதல்ல முஸ்லிம்கள் கேட்கல தனிநாடு. இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பெயர் வைக்க சொல்லி இந்துத்துவ சக்திகள் போராடிய பிறகுதான் முஸ்லிம்களுக்கு அந்த எண்ணம் வருது. சரி, எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுங்கன்னு கேட்க. அதுவரையிலும் அவங்க முதல்ல இந்த நாட்டை பிரிக்கணும் முயற்சி பண்ணாங்க. இந்த நாட்டை இந்துக்களின் தேசம்னு மாத்துறதுக்கு முயற்சி செய்த போது, அப்படின்னா எங்களுக்கு தனியா கொடுத்துங்க, நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற சிந்தனை ஜின்னாவுக்கு உதித்தது இவர்களால் தான். அம்பேத்கர் பேசிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், பெரியார் பேசிய தேசியவாதம். ஒரு கட்டத்துல தமிழ்நாடு தமிழ் இருக்கேங்கிறார், இன்னொரு கட்டத்துல திராவிட நாடு கோரிக்கை வைக்கிறார், இன்னொரு கட்டத்துல இந்தியாவில பார்ப்பனர்கள் தவிர அத்தனை பேரும் திராவிடர் தாயா, சாதி ஒழிப்பை ஏத்துக்கிறவன் எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொன்னார். சாதி ஒழிப்பை ஏத்துக்கிறவன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறவன், ஆரியத்தை எதிர்க்கிறவன், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவன், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறவன் அவ்வளவு பேரும் ஒன்னா சேருவாங்க. அகில இந்திய அளவுல ஒன்னா சேருவாங்க. இதுதான் பெரியார், இதுதான் பெரியார். அவருக்கு மொழி அடையாளம் கிடையாது, அவருக்கு மதம் அடையாளம் கிடையாது. பார்ப்பனர்கள் மீது தனிப்பட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது வெறுப்பு கிடையாது. அவர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது மொத்தமே 8 அமைச்சர் தான். பேரவைத் தலைவர், அப்புறம் மேலவைத் தலைவர், இந்த மாதிரி மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர்ல 6 பேர் பார்ப்பனர்கள். அமைச்சரவையில 6 பேர் பார்ப்பனர்கள். அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருந்தது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பார்ப்பனர்கள். நீதித்துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும், பத்திரிகை துறையாக இருந்தாலும், அத்தனை துறைகளிலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கமே கொட்டமடித்தது. பள்ளி கல்வி ஆசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், துணைவேந்தர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்களின் ஆக்கிரமிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருந்தார். தோழர்களே, வரலாற்றை நாம் தோண்டி தோண்டி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மறைமலையடிகளும் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களும் பெரியாரை ஆதரிக்கிறார்கள். எப்போன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கடுமையாக அவர் விமர்சிக்கிறார். கவனமா கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல். ஏனென்றால் சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் இங்கே வலுப்பெற்று வருகிறார்கள். அதற்கு காரணம் மாப்போசியின் வாரிசுகள் மறுபடியும் இங்கே வலுப்பெற்று விட்டார்கள். அதுதான் அடிப்படை. மாப்போசி பெரியவர் தான், அவருடைய தியாகமும் போற்றுதலுக்குரியதுதான். ஆனாலும் அவர் அன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்காமல் மொழி அடிப்படையிலே தனித்தமிழ் அரசு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர், மறந்துவிடக் கூடாது. அவருக்கு இந்துத்துவ எதிர்ப்போ, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்போ, அல்லது பார்ப்பனிய கோட்பாட்டு எதிர்ப்போ அவருக்கு இல்லை. இதுதான் பெரியார் மாறுபடுகிறார், இதெல்லாம் அவர் வேறுபடுகிறார். பெரியார் ராமாயணத்தை எதிர்த்த போது, பெரியார் மகாபாரதத்தை எதிர்த்த போது ஆதரித்த மறைமலையடிகள், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தன்னை ஆதரிக்கிறார்கள் என்று இவரும் மகிழ்ச்சியில் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு புரிஞ்சுட்டு எப்படின்னா,
சைவம் ஒரு கட்டத்துல மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எதிர்க்கிற முயற்சி எடுத்தது. இவர்கள் தங்களை சைவர்களாக உணர்ந்து கொண்டு சைவ இலக்கியங்களுக்கு வலு தேடுவதற்காக நம்முடைய இந்த எதிர்ப்பை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு சைவ இலக்கியங்களை விமர்சிக்க தொடங்கினார். தேவாரம், இந்த பன்னிரு திருமுறை, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், இவற்றையெல்லாம் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். உடனே மறைமலை அடிகளும் திருவிக்காவும் பின்வாங்கிக் கொண்டார்கள். பெரியாரை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இந்த அரசியலை புரிஞ்சுங்க. பெரியார் எப்படி செயல்பட்டார் என்பதற்கு இது ஒரு சான்று. மறைமலை அடிகள், திருவிக்கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இவர்தான் எங்கள் தலைவர், தமிழர் தலைவர் என்று பிரகடனப்படுத்தியவர்கள். அந்த காலத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இலக்கிய தலங்களிலும் அரசியல் தலங்களிலும் சமூக பண்பாட்டு தலங்களிலும் விளங்கியவர்கள். பெரியாரை அவருடைய தாய்மொழி என்ன என்று பார்க்கவில்லை, அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று பார்க்கவில்லை. எங்களுக்கான தலைவர், தமிழர் தலைவர் என்று சொன்னவர்கள் அவர்கள். அவர்களால் தமிழர் தலைவர் என்று போற்றப்பட்ட பெருமைக்குரியவர். ஆனா அவங்களும் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற போது, அவங்க சாதி ஒழிப்புக்கு தயாரா இல்லைன்னா வேணாம் போங்க. இந்து மத சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயார் இல்லை என்றால் எவனும் தேவையில்லை. நான் ஒரு ஆளு நின்று போராடுவோம் போங்க. இந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. வெறும் 10 பேரை வச்சுக்கிட்டு, 8 பேரை வச்சுக்கிட்டு, 6 பேரை வச்சுக்கிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தியவர் தந்தை பெரியார். கூட்டம் வேணும்னு யாரும் அவர் கவலைப்பட்டது கிடையாது. செய்தி ஆகணும், பத்திரிகைகளை பெருசா வரணும், டிவி டிபேட்ல வரணும், அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதுல அவர் இன்பம் அடைந்தது இல்லை. எவன் தன்னை ஏற்றுக்கொண்டான், எவன் தன்னை அங்கீகரித்திருக்கிறான் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுமை. யார் விமர்சிக்கிறான், யார் நம்மை அவதூறு பரப்புகிறான் என்பதை பொருட்படுத்தாத ஒரு ஆளுமை. இதெல்லாம் மிக 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 அபூர்வம். இப்படிப்பட்ட ஒரு தலைமை தோன்றுவது, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தோன்றுவது மிக மிக அபூர்வம். அது அரிதினும் அரிது. அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய முயற்சிக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய தியாகத்திற்கு இன்றைக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார். தோழர்களே, பெரியார் கண்ட தேசியவாதம் சுயமரியாதை தேசியவாதம். அப்படிதான் அதை நம்ம அடையாளம் காரணம். அவர் இந்தியா ஒரு சுயமரியாதை உள்ள இந்தியாவாக, சுயமரியாதைன்னா சமூக நீதி, சமூக நீதினா சமத்துவம், அவ்வளவுதான். பெரியாரும் அம்பேத்கரும் கனவு கண்ட இந்தியா சமத்துவ இந்தியா. அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், அவ்வளவுதான். மொழி உணர்வு அடிப்படையில, இன உணர்வு அடிப்படையில அவர் நாங்க தமிழ அப்படின்லாம் அவர் பராக்கிரமத்தை காட்டவில்லை. அப்படி யார்கிட்டயும் அவருக்கு நாடகம் ஆட வேண்டும்ங்கிற தேவையில்லை. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. சராசரி அரசியல் கட்சிகளை சொல்லணும்னா நீங்க அப்படி சொல்லலாம். இப்ப அண்ணா ஒரு அரசியல் கட்சி நடத்தினார், கலைஞர் ஒரு அரசியல் கட்சி நடத்தினார். அவர்கள் பேசுறதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க முயற்சித்தால் கூட பெரியாரை எப்படி நீங்கள் எப்படி உள்நோக்கம் கற்பிக்க முடியும்? எதற்காக அவர் வேஷமிட வேண்டும்? எதற்காக இங்கே மக்களை அவர் தமிழர்களை ஏமாற்ற வேண்டும்? என்ன தேவை இருந்தது? எந்த வாரிசுகளுக்காக அவர் சொத்து சேர்க்க விரும்பினார்? அவருடைய நோக்கத்தை களங்கப்படுத்துவது எந்த வகையிலே நியாயமானது? ஒரே வகையில் தான். என்னத்துக்காக பண்றாங்கன்னா, பார்ப்பனர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஆரியர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் எழுதி தருகிற அஜெண்டா படி செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன்